ஓகே, நெக்ஸ்ட்டு 11.6 பார்க்கலாம் கண்ணு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் வேரியபிள், அதாவது சேஞ்ச் இன் வேரியபிள்னால் என்ன அர்த்தம்னா, டைரெக்டாக நம்மளால் இன்டகிரேஷன் பண்ணாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா வேறு ஒரு வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் இன்டகிரேஷன் ஆஃப் 2x ரூட் ஆஃப் 1 + x² இன்ட்டு dx இருக்குது. ஸோ அது இன்டகிரேஷன் அப்படிங்கிறனால தான் நான் ஐன்னு எடுத்திருக்கேன். இப்போ 2x இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + x², இப்போ வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறப்ப நம்ம இதை உள்ளே கொண்டு போயெல்லாம் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு வேரியபிளை டினோட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எடுக்க போகிறோம். எப்படி மிஸ், எதுக்கு மிஸ் வேரியபிளை இது பண்ணுறது? ஒன்றும் இல்லை கண்ணு, இங்கே பாருங்கள், இந்த x² நான் வேரியபிளை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன் இந்த x² சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம என்ன வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அந்த டிஃப்ரென்ஷியேஷனோட ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே கிவன்லேயே இருக்கும். இங்கே பாருங்களேன், x² இருக்குது. ஸோ x² நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த x² நான் என்னவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா யூவாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதுவும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஒரு ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேர்மோட ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அப்போ 1 + x² நான் என்னவா எடுத்துக்கிட்டேன்னா யூன்னு எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறோமோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும், x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு dx அப்படின்னு வரும். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du. ஓகேங்களா? இப்போ நம்ம பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2x இன்ட்டு dxக்கு பதிலாக தான் நான் என்ன போட்டுக்கிறேன்னா duன்னு போட்டுக்கிறேன். ரூட்டுக்குள்ளே இந்த 1 + x² பதிலாக என்னன்னு போட்டுக்கிட்டேன்னா யூன்னு போட்டுட்டேன். சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணுற வேரியபிளுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா அது கிவன்லேயே இருக்கும். அது மாதிரி நம்ம வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் யூ இன்ட்டு டியூன்னு இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் யூ இன்ட்டு டியூ அப்படிங்கிறப்போ ரூட் ஆஃப் யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? u⁻1/2 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? அப்போ u⁻1/2னா எப்படி இருக்குது? x⁻n மாதிரி ஃபார்மேஷனில் இருக்கா? அப்போ x⁻n இன்டகிரேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x⁻n+1/n+1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போது u⁻1/2 + 1 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் 1/2 + 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3/2 கிடைக்கும். இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 3/2 தான் நான் 2/3 எழுதியிருக்கேன். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டேர்ம் சி அப்படியே வரும். லாஸ்ட்டில் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூக்கு நம்ம என்ன எடுத்தோமோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும். யூங்கிறது என்னவா எடுத்துருக்கிறோம்? 1 + x² எடுத்துருக்கோம்லவா? ஸோ அந்த யூக்கு பதிலாக மறுபடியும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா 1 + x² சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? பாருங்கள், செகண்ட் கொஷினு இன்டகிரேஷன் ஆஃப் x/√1 + x² இன்ட்டு dx. கிட்டத்தட்ட லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான், அது இன்ட்டில் இருக்குது, இது டிவிஷனில் இருக்குது. ஸோ நான் இந்த 1 + x² தான் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா யூவாக எடுத்துக்கிறேன். மிஸ் யூங்கிற லெட்டர் தான் டினோட் பண்ணுமா அப்படிங்கிறதுல டி டினோட் பண்ணிக்கலாம். அந்த இங்கே கிவனில் இருக்கக்கூடிய வேரியபிளை தவிர நீங்கள் ரிமைனிங் என்ன லெட்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும், x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு dx, யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் du. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் x இன்ட்டு dx மட்டும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கே கிவனில் பாருங்கள் x இன்ட்டு dx தான் இருக்குது. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய 2 அந்த சைட் போயிடுது. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x இன்ட்டு dxக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? du/2ன்னு போட்டுக்கலாங்களா? அந்த 2வை தான் நான் இங்கே வெளியே எடுத்திருக்கேக்கா. அதாவது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா du/2 இன்ட்டு இது √2ன்னு வரும். அந்த 1/2 தான் நான் வெளியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ 1/√uன்னு இருக்குது. √uனா பவரில் 1, u பவரில் 1/2 இருக்குன்னு அர்த்தம். அதை நியூமரேட்டர் கொண்டு வரப்போ -1/2. ஸோ இது நீங்கள் இது ஏற்கனவே மறுபடியும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்போ 1/2 u⁻ -1/2 + 1 டிவைட் பை -1/2 + 1 இப்படி தான் ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? u⁻1/2/1/2. இந்த 1/2 என்னன்னா இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது 2 போகிறப்போ நியூமரேட்டர் போயிடும். அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ u⁻1/2 u⁻1/2னா என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் யூன்னு அர்த்தங்களா? அப்போ யூவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 1 + x². ஸோ அதனால் ரூட் ஆஃப், இதுக்கு என்ன அர்த்தம்னா ரூட் ஆஃப் u + c. ஸோ அந்த யூக்கு பதிலாக தான் 1 + x²ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, இது பாருங்கள், தேர்ட் கொஷின் இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x² இன்ட்டு dx இருக்குது. ஸோ நமக்கு இது வந்து என்ன டேரெக்டாகவே நம்மளால் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x²னா ஃபார்முலா என்ன? tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். பட் இந்த எக்ஸசைஸில் நமக்கு சேஞ்ச் இன் வேரியபிள்னால நான் வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணி போட போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதோட டிஃபரன்ஷியேஷன்லாம் இங்கே இல்லை. ஆமாவா? x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xன்னு கிடைக்கும். அது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸுங்கிறத ஒரு வேறு லெட்டருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். tan u அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dx = tan u டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? sec² u இன்ட்டு du. பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த dxக்கு பதிலாக தான் sec² u இன்ட்டு duன்னு போட்டிருக்கேன்.
இது யூ இருக்கணும். இங்கே டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ tan u. அப்போது எக்ஸ் ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் u. இப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டானா நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா எதோட ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவா. அப்போ இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் யூன்னு இருக்கிறனால நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்னா சீக்கன் ஸ்கொயர் யூ அப்படின்னு போட்டுக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு மட்டும் கிடைக்கும் du அப்படின்னு கிடைக்குங்களா. duவை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் யூன்னு கிடைக்கும். அதாவது dxஐ இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு வர மாதிரி duவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா யூன்னு கிடைக்கும். u ப்ளஸ் சி யூவோட வேல்யூ என்ன இங்கே பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan யூனா யூங்கிறப்ப இது இந்த சைடு போகிறப்ப என்ன கிடைக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குங்களா. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6 இருக்குது கண்ணு. இதில் நான் அந்த எக்ஸ் பவர் 6ல் எக்ஸ் க்யூபை வந்து டீன்னு எடுத்துக்க போகிறேன். ஏன் எக்ஸ் க்யூபை எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் க்யூபை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர்னு வரும். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு போட தான் கண்ணு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன் நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இது வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். ஓகேங்களா. இது இந்த சம்னா இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து போட தான் ப்ராக்டிஸ் ஆகும். இதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு நம்மளே எடுத்து தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு டீங்கிறப்போ இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் இன்டூ dx வரும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt. இதில் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ dx தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 அந்த சைடு வரப்போ dt/3ன்னு கிடைக்கும். அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ dx பதில் நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் dt/3 தான் இங்கே நம்ம வெளியே போட்டிருக்கேன். 1 ப்ளஸ் எக்ஸ் க்யூப்னா டி. அப்போ எக்ஸ் பவர் 6ன்னு என்ன கிடைக்கும் டி ஸ்கொயர். ஓகே, இது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ dx. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது தெரியும். அப்போ 1/1 ப்ளஸ் டி ஸ்கொயர் இன்டூ டிடிக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம் tan இன்வர்ஸ் ஆஃப் டி. ஓகேங்களா. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் t அப்படிங்கிறது என்ன நமக்கு எக்ஸ் கியூப். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ a மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 8. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா a மைனஸ் எக்ஸை தான் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா டீன்னு எடுத்துக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய a மைனஸ் எக்ஸை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஏங்கிறது 0 ஆயிரும் கான்ஸ்டன்ட் டேர்ம்னால. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt. ஓகேங்களா. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dt. இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல a மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிட்டேன் a மைனஸ் டீன்னு போட்டுக்கிட்டேன். இந்த a மைனஸ் எக்ஸை தான் நான் டீன்னு வச்சிருக்கனால t/8 வருது. dxக்கு பதிலாக மைனஸ் dt போடணும். இந்த மைனஸ் தான் நான் இங்கே வெளியே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல a மைனஸ் டீயை ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா t மைனஸ் ஏன்னு மாறிடுங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸும் அந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். சொல்கிறது புரியுதா. இல்லைன்னா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ கிடைக்கும், இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் டி கிடைக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். t/8 இன்டூ டீனா t/9 மைனஸ் ஏ இன்டூ t/8. ஓகே, t/9 தனியாக ஏன்னா இதில் 2 டேர்ம் இருக்குது. நமக்கு ஏற்கனவே இது மாதிரி படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இது மாதிரி செப்பரேட்டாக இருந்ததுன்னா நம்ம தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். t/9 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா தான் x/n ஃபார்முலா தான். அப்போ t/9 + 1னா 10/9 + 1னா 10 மைனஸ் ஏ அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம். t/8 போட்டிங்கன்னா t/9/9 ப்ளஸ் சி. அடுத்து டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். டீங்கிறது a மைனஸ் எக்ஸ். இந்த இடத்துல a மைனஸ் எக்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா. கொஷின் பாருங்கள் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இதில் நான் அந்த ரூட் எக்ஸை என்னவா எடுத்துக்கிறேன்னா டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இது இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dt இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு தெரியும் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இன்டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx. ஓகே, இப்போ இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்டூ dt இஸ் ஈக்குவல் டு 1/ரூட் எக்ஸ் இன்டூ dx. ஓகே, இதில் பார்க்கணும் சைன் ரூட் எக்ஸுக்கு பதிலாக நான் டீன்னு போட்டுவிட்டேன். dx பை ரூட் எக்ஸ் தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 இன்டூ dt எழுதிக்கலாம். அப்போ 2 இன்டூ டிடி. இப்போ சைன் டீயை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். சைன் டீயை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் காஸ். ஸோ டி இருக்கிறனால டீன்னு போட்டாச்சு. இந்த இடத்துல டீக்கு பதிலாக அகைன் ரூட் எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா கண்ணே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் நீங்கள் நல்லாவே தெரியுது பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நான் டீன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும் 1/ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுதான் இருக்கா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் t இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dt இஸ் ஈக்குவல் டு 1/ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு நான் டீன்னு போட்டுட்டேன். 1/ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் dtன்னு போட்டேன். ஓகே, டீயை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் t²/2. அடுத்த ஸ்டெப்பில் டீக்கு பதிலாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, பை 2 + c. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ரூட் எக்ஸ் பை 1 + ரூட் எக்ஸ். ஓகே, இதில் 1 + ரூட் எக்ஸை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது 0 ஆயிரும்.
ஸோ ஃபஸ்ட்டு மாற்றிருக்கேன் இந்த +1 அன்சைட் பண்ணால் -1ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் ரூட்டை ரிமூவ் பண்ணுறப்போ ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அப்போ x = t-1 த ஹோல் ஸ்கொயர். இது என்ன அர்த்தம்? t-1னா a - b ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ a² - 2ab = 2t + b² = 1. ஓகே, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2tன்னு கிடைக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2. ஓகேங்களா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஓகே, இங்கே அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், √x பதிலாக என்னென்னு போட்டுக்கிறேன்? t-1. டினாமினேட்டர்லி 1 + √x பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம்? t-1 போட்டுக்கலாமா கண்ணு? அப்ளை பண்ணதுக்கப்புறம் dxக்கு பதிலாக பாருங்கள் என்ன போட்டுக்கலாம்? 2t - 2 × dtன்னு போடணும் கண்ணு. dt நான் இங்கே போட மறந்துட்டேன். ஓகேவா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை கண்ணே, இது ரெண்டுலேயும் 2 இருக்கா, 2வை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா t-1 வரும். இங்கே ஒரு t-1 இருக்கா, அதான் எழுதியிருக்கோம். டினாமினேட்டரில் -1 + 1 கேன்சல் ஆயிரும். ஓகே, அடுத்த ஸ்டெப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறக்கண்ணே. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாவே தெரியுது, t-1 t-1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ அதுக்கு எப்படி எழுதிக்கலாம்? t² - 2t + 1ங்களா, இந்த இடத்துல +1. ஓகேங்களா, டிவைடட் பை t. அதுக்கப்புறம் ஈச் டேர்ம் டிவைடட் பை t. t² t டிவைட் பண்ணால் t கிடைக்கும். 1 t டிவைட் பண்ணால் 1/t. இதை டிவைட் பண்ணுறப்போ -2 இந்த t கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நீ t-யை இன்டகிரேட் பண்ணால் t² / 2 கிடைக்கும். 1/t அதாவது 1/x இன்டகிரேட் பண்ணால் log t கிடைக்கும். -2 அப்படி இருக்கட்டும், dt இன்டகிரேட் பண்ணால் t. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒன்றும் இல்லை, இந்த 2வை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகி இது 2 log t, இது ப்ளஸ். பாருங்கள், இந்த மைனஸ் நான் ப்ளஸ்ன்னு மாற்றிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். டீங்கிறது என்ன இருக்குது? 1 + √x. அப்போ t² 1 + √x த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல 1 + √x -4 × 1 + √x. ஓகேவா, டீக்கு வேல்யூ மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், x × 1 - x ஹோல் பவர் 7 ஹோல் பவர் தான் ஹோல் பவர் 17. ஓகேங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1 - x டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ -dx = dt. இதில் வந்து நமக்கு x வேணும்னா மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம், அதுக்காக எக்ஸுக்கு பதிலாக எழுதிக்கலாம் 1 - t. இது t⁻17. இது -dt அப்படின்னு எழுதுகிறப்போ இந்த இடத்துல 1 - t கண்ணு. அடுத்த ஸ்டெப்பில் தான் இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ t-1ன்னு மாறிடும். ஓகேங்களா, இதையும் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. t⁻18 இது t⁻17. அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறப்போ t⁻18 இன்டகிரேட் பண்ணால் t⁻19/19, t⁻17 இன்டகிரேட் பண்ணால் t⁻18/18. அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் வேணால் நான் பாருங்கள் இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், sin power 5x cos cube x into dx. ஓகே, இப்போ sin power 5x cos cube xல நான் cos cube x அதாவது எல்லாமே ஒரே ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன், சைனாக மாற்றிக்கிறேன். அப்போ cos cube xை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா cos² x into cos xன்னு எழுதிக்கலாமா கண்ணு? அப்போ இந்த cos² x தான் நான் என்ன எழுதிக்கிறேன்னா 1 - sin² x into cos x. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இது உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் கண்ணு. sin power 5x - sin² x into cos x. ஓகே, அடுத்து வேரியபிளை டினோட் பண்ணுறேன். cos x அப்படிங்கிறத நான் வந்து 1 sin x எடுத்துக்கிறேன். sin x, ஏன்னா sin x நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x அப்படின்னு கிடைக்கும். அப்படிங்கிறனால sin x நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா tன்னு எடுத்துக்கிறேன். அப்போ sin x t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin x t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ cos x × dx = நமக்கு dt. அப்போ பாருங்க, இந்த இடத்துல இது t⁻5 - t⁻7 cos x × dx பதில் நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்னா dt அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, அப்போ இது நமக்கு t⁻5 - t⁻7 இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா t⁻6/6, இதை இன்டகிரேட் பண்ணால் t⁻8/8. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக சைனுன்னு மாற்றியாச்சு. அப்போ sin power 6x/6, அது மாதிரி sin power 8x/8. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், tan x into √of secant x. ஓகே, இப்போ இதில் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய secant x வந்து நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா நான் t-ஆக எடுத்துக்கிறேன். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dt = இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant x into tan x கிடைக்கும். இப்போ நமக்கு tan x dx தான் இங்கே இருக்கிறனால tan x dx அப்படியே வச்சுட்டேன். secant x இந்த மல்டிப்ளிகேஷன் சைடு போகிறப்போ நமக்கு என்னவா மாறும்னா டிவிஷனாக மாறும். ஓகேவா, அப்போ டிவிஷனாக மாறுறப்போ dt/secant x = நமக்கு என்ன இருக்குன்னா tan x into dx. இந்த இடத்துல நான் மாற்றுறப்போ பாருங்கள், இந்த secant xக்கு வந்து நான் tன்னு போட்டுட்டேன்.
tan x into dx பாருங்கள் tan x into dx இந்த dt by secant x தான் tன்னு இருக்குது. அப்போ dt by tன்னு போட்டாச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு t இருக்குது, இதில் ரூட் டி, அந்த t எப்படி பிரிச்சுக்கலாம், ரூட் டி இன்ட்டு ரூட்டின்னு பிரிக்கிறப்போ ஒரு ரூட் டி கேன்சல் ஆச்சுன்னா டினாமினேட்டில் ஒரு ரூட் டி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது இன்டெகிரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 ரூட் டி. ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறப்போ t பவர் 1/2 அது நியூமரேட்டர் போகிறப்போ t பவர் -1/2 இன்ட்டு dtன்னு கிடைக்கும். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ t பவர் -1/2 + 1 டிவைட் பை -1/2 + 1 ப்ளஸ் சி. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா t பவர் 1/2ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு 1/2, அந்த 1/2 தான் நியூமரேட்டர் போகிறப்போ 2ன்னு கிடைக்குது. அப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் டீன்னு கிடைக்குது. அந்த டீக்கு பதிலாக என்னென்னு போட்டிருக்கோன்னா சீக்கண்ட் எக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா -1, அடுத்து பீட்டா பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் ஹோல் பீட்டாவில் சாரி இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, t = எக்ஸ் பவர் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கேன். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ் பவர் ஆல்ஃபா மீன்ஸ் எக்ஸ் பவர் என். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், n இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா -1 இன்ட்டு டிஎக்ஸ் பதிலாக டிடின்னு போட்டாச்சு. இந்த பீட்டா அப்படியே இருக்குது. இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபாக்கு பதிலாக டி. ஓகே, அந்த பிங்கிறது பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட்டும், இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸு, பட் எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கிறோம், -bன்னு கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த -b தான் முன்னாடி, இந்த பீட்டா கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முன்னாடி போட்டிருக்கோம். அப்போ இ பவர் மைனஸ் பீட்டா, இந்த டீக்கு பதிலாக எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் சி. ஓகேவா. ஓகே, இப்போ இது அடுத்தது இதே எக்ஸசைஸ்லேயே இந்த ஃபார்முலா மாதிரி இருந்ததுன்னா, அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் f' ஆஃப் x பை f ஆஃப் x இன்ட்டு டிஎக்ஸ்னு இருந்தால் log ஆஃப் f ஆஃப் x ப்ளஸ் சி, அதாவது டினாமினேட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்கும். ஓகேங்களா. இது ஃபங்க்ஷன் வந்து காஸ் எக்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன சைன் எக்ஸுங்கிறது நியூமரேட்டரில் இருக்கும். இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா log ஆஃப் f ஆஃப் x ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இது மாதிரி இருந்ததுன்னா f' ஆஃப் x இன்ட்டு f ஆஃப் x ஹோல் பவர் n அப்படின்னு இருந்தால் இதோட டிஃபரன்ஷியேஷன் இங்கே பக்கத்தில் இருந்து இங்கே பவரில் n இருந்தால் அதுக்கு எப்படி எழுதிக்கலாம்னா f ஆஃப் x ஹோல் பவர் n + 1 பை n + 1 + c. இப்போ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன போட போகிறோம் பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் tan x dx. tan x எப்படி எழுதிக்கலாம், sin x பை cos xன்னு எழுதிக்கலாமா கண்ணு. இப்போது cos xோட டிஃபரன்ஷியேஷன் தான் sin xல இருக்கா, அது cos xோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin xன்னு வரணும். ஸோ மைனஸ் இல்லாதனால தான் ஒரு மைனஸால் இந்த இடத்துல போட்டிருக்கோம். 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்கள், f ஆஃப் x வந்து cos x, அப்போ f' ஆஃப் x வந்து மைனஸ் sin x. அப்போ எப்படி எழுதிக்கலாம் நமக்கு log ஆஃப் f ஆஃப் x. அப்போ log ஆஃப் f ஆஃப் xனா என்ன அர்த்தம், log ஆஃப் cos x. ஸோ ஓகே, இப்போ மைனஸ் log ஆஃப் cos x. எப்பவுமே லாகில் மைனஸ் இருந்தாவே நமக்கு அந்த மைனஸை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காஸ் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ காசோட அதாவது ரெசிப்ரோக்கல்னா 1/cos xன்னு மாறும். அப்போ 1/cos x நமக்கு என்ன கிடைக்கும், சீக்கண்ட் x. ஓகேங்களா. அப்போ இனிமே வந்து நமக்கு இது ஃபார்முலா மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இன்டெகிரேஷன் ஆஃப் tan x dx அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா log சீக்கண்ட் x ப்ளஸ் சி அப்படின்னு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி cot x பாருங்கள், cot x எப்படி எழுதிக்கலாம், cos x பை sin x எழுதிக்கலாங்களா. இது f ஆஃப் x, இது f' ஆஃப் x. ஏன்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அப்போ ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், log f ஆஃப் x, அப்போ log sin x ப்ளஸ் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு கொசிகண்ட் எக்ஸ். கொசிகண்ட் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொசிகண்ட் எக்ஸை வந்து இது மாதிரி நம்ம ரெண்டாக எழுத முடியாது அல்லவா. அப்போ கொசிகண்ட் எக்ஸ்னால் 1/sin x தான் எழுத முடியும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொசிகண்ட் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒரு கொசிகண்ட் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸு, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் காட் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸ். ஓகே, டினாமினேட்டரில் இருக்குது பாருங்கள். கொசிகண்ட் எக்ஸை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காட் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸ்னு வரும். காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் வரும். அதுதான் இங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், log f ஆஃப் x. அப்போ log f ஆஃப் xனா log ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. மாதிரியே சீக்கண்ட் எக்ஸையும் அங்கே எப்படி கொசிகண்ட் மைனஸ் காட் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் சீக்கண்ட் எக்ஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ் வரும். ஓகே, இந்த சீக்கண்ட் எக்ஸை நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ் கிடைக்கும். tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். அதனால் f' ஆஃப் x பை f ஆஃப் xங்கிற ஃபார்மேஷனில் இருக்கனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா log ஆஃப் f ஆஃப் xங்கிறது சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸ். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து இந்த அதைத்தான் இப்போ 4 ரிசல்ட்டை தான் நான் எடுத்து ஃபார்முலாவாக எழுதிக்கிட்டேன். ஏன்னா இது ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் 2x + 4 டிவைடட் பை x² + 4x + 6 இன்ட்டு dx. ஓகே, இது பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும். இது வந்து f ஆஃப் எக்ஸாக வச்சுக்கோங்க. இது x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x.
4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போது இது வந்து f of x, இது f dash of x. அப்போ இப்படி இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபார்முலா? log f of xன்னு எழுதிக்கலாங்களா? அப்போ log f of xங்கிறது என்ன? x² + 4x + 6. சொல்கிறது புரியுதுங்களா? டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10 × x⁴ + 10 × x log 10 இருக்குல்லவா? இது 10⁻x இதுதான் நமக்கு f of x. பாருங்கள் அதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதலான்னா, அதாவது ஃபங்க்ஷன் பவரில் இருந்ததுன்னா இன்டகிரேஷன் ஆஃப் a⁻x எப்படி எழுதலான்னா a⁻x/log a. அப்போது a⁻x வந்து நமக்கு கிடைச்சதுன்னா இது பாருங்கள், இந்த a⁻x-ஐ a⁻x × log of e⁻10. ஏன்னா நமக்கு இதோட வேல்யூ 1 அப்படிங்கிறனால a⁻x இப்படி எழுதிக்கலாம். அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த f of x-ஐ x⁻10 + 10⁻xன்னு எடுத்துட்டோம்னா இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 10 × x⁻9 அதாவது n × x⁻n-1 இந்த x⁻10 10⁻xக்கு பதிலாக பாருங்கள் a⁻xக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கிறோம்? a⁻x log அப்படின்னா அதே மாதிரி 10⁻x × log of. அப்போது இதோட டிஃபரன்ஷியேஷன் தான் நியூமரேட்டரில் இருக்கனால log of f of x. ஓகேவா கண்ணே? அடுத்து பாருங்கள் இதோட டிஃபரன்ஷியேஷன் தான் நியூமரேட்டரில் இருக்கா? ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம் log of. பார்த்தீங்கன்னா தெரியும் log sin x வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா cot x. பாருங்கள் நீங்கள் போட்டு காமிச்சிருக்கேன். log sin x log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/xன்னு கிடைக்கும். பட் எக்ஸுக்கு பதிலாக வேறு இருக்கனால sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. அப்போ cos x/sin x cot x. அதனால் இதோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்கனால log of f of xன்னு வரும். log of இங்கே f of xங்கிறது log sin x. இதுவும் அதே மாதிரி தான் கண்ணு 1/x log x. இந்த 1/x நியூமரேட்டரில் இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் தான் இதுங்கிறனால log of log x. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி தான் கண்ணு cos 2x/sin x cos x the whole square இருக்கா? cos x + sin x the whole square எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது a + b whole square. அப்போ a + b whole square பாருங்கள் cos square x + sin square + 2 sin x cos x இதோட வேல்யூ 1. அப்போ 1 + sin 2x. அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா cos 2x × 2ன்னு வரும். அந்த 2 இல்லாதனால தான் 1/2 நீங்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்கிற log of f of xன்னு எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் அதே தான் sin 2x/a² + b². a² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 கண்ணு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ sin ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பாருங்கள் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் b² 2 sin x × cos x வரும். அப்போது 2 sin a cos a sin 2aன்னு எழுதிக்கலாம். அப்போது இதுதான் போட்டிருக்கேன். இங்கே b² இல்லாதனால ஒரு b² டிவைட் பண்ணிட்டோம். ஏன்னா இது f dash of x வந்து b² sin 2x இங்கே இல்லாதனால b² டிவைட் பண்ணிட்டோம். அப்போ log of f of x. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1/x log x log of log x. அப்போ இந்த x log x தான் நான் பாருங்க நியூமரேட்டரில் எழுதியிருக்கேன். அதாவது log of பாருங்கள் இது ஃபுல்லாக x f of xன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. அப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. எகைன் log x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. அப்போ 1/x × log x. அப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் இருக்கனால log of f of xன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் அதே மாதிரி cos x/cos of x - a. இதில் வந்து x - a இருக்கனால ஒரு a இல்லாதனால ஒரு a-வை மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். cos இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. cos of a + bனா ஃபார்முலா என்னென்னா cos a cos b - sin a sin b அப்படிங்கிறது ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை டிவைட் பண்ணிக்கோங்க. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம் கண்ணு. இதை டிவைட் பண்ணுறப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு cos a மட்டும் கிடைக்கும். இந்த டேர்மை டிவைட் பண்ணுறப்போ sin/cosனா tan கிடைக்கும். இந்த sin a அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இன்டகிரேஷன் பண்ணுறப்போ cos a கான்ஸ்டன்ட் டேர்ம், இது உள்ள கொண்டு போனால் dx மட்டும் வரும். அப்போ x கிடைக்கும். இதுக்கு sin a வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். இன்டகிரேஷன் ஆஃப் tan டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? log secant x. ஸோ log secant of x - c. ஓகேங்களா? இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்.